இந்த பாட்டிலையும் பாலையும் வச்சு இபிஎஸ் வால்யூம் கான்ஃபிகரேஷனை புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா சைஸ் எவ்வளோ செட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஐஆப்ஸ்னா என்ன, இதை எவ்வளோ செட் பண்ணும், அதே மாதிரி த்ரூபுட்னா என்ன, இதை எவ்வளோ செட் பண்ணும், ஐஆப்ஸை எந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு அதிகமாக செட் பண்ணும், த்ரூபுட்டை எந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு அதிகமாக செட் பண்ணும், இது எல்லாத்தையும் டீப்பராக இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ கொலீகுக்கோ ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஐஆப்ஸ்னா என்ன, இந்த பாட்டிலை ஒரு ஸ்டோரேஜ் டிஸ்காக இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டிலில் நான் இந்த பாலை வைக்கிறத ரைட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த பாலை எடுக்கிறத ரீடுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை ஒரு செகண்டில் எத்தனை தடவை ரைட் பண்ணி ரீட் பண்ண முடியும், அதாவது இன்புட் ஆப்ரேஷனும் அவுட்புட் ஆப்ரேஷனையும் பண்ண முடியுங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ஐஆப்ஸ். அப்போது த்ரூபுட்னா என்ன, அதே டிஸ்கில் எவ்வளோ பெரிய பால் இல்லைனா எவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டாவை இன் அ கிவன் செகண்ட் ஐஓ ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுங்கிறது தான் த்ரூபுட்டை பிக் டேட்டா, இடிஎல் ஜாப் ப்ராசஸிங், டேட்டா வேர்ஹவுசிங் இந்த மாதிரி ஒர்க் லோட்ஸில் அதிகமாக செட் பண்ணும். அதே இது ஐஆப்ஸை டேட்டா பேஸ் அதே மாதிரி ஸ்மால் ஃபைல்ஸ் நிறையா இருக்கிற ஒர்க் லோட்ஸில் அதிகமாக செட் பண்ணும். இன்னும் டீப்பராக கான்ஃபிகரேஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.